या ते रुद्रशिवा तनूः शिवा विश्वाह भेषजी शिवा रुद्रस्य भेषजी तया नो मृडजीवसे ग्रीष्मो हेमन्त उत नो वसन्तः शरद्वर्षा सुवितन्नो अस्तु तेषामृतूनागुं शतशारदानान्निवातयेषामभये स्याम उच्चैर्गतिर्जगति सिद्ध्यति धर्मतश्चेत् तस्य प्रमाच वचनैः कृतकेतरैश्चेत् तेषां प्रकाशनदशा च महीसुरैश्चेत् तानन्तरेण निपतेत् पुनुमत्प्रणामः मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे सद्गुरुं चन्द्रशेखरम् नमस्काराय नमो नित्यभ्यः अद्य अस्माकं सुदिनं यत् प्रत्यक्षदेवानाम् अस्माकं जगद्गुरूणां सन्न्यासाश्रमस्वीकारशताब्दिमहोत्सवे पूर्वेन्दुः सायंकाले दयानन्दस्वामिभिः समारभ्ये अस्मिन् उत्सवे अद्य वेदः अस्माकं महास्वामिनस्य इति विषये किञ्चित् वक्तुं श्रोतुं च भाग्यं लब्धम्। एतादृशाः महान्तः सर्वस्मिन्नपि काले दुर्लभाः एकहस्त अङ्गुलीभिरेव परिगणितुं शक्याः इति भर्तृहरिः एकस्मिन् श्लोके इमानेव मनसि कृत्वा वदतीव वर्तते। तदुक्त्वा वेदविषये विशेषतः तैः तदा तदा चर्चाकाले ये विशेषविषयाः उक्ताः तान् सर्वान् अत्र 25 निमेषेषु वक्तुमिच्छामि। षण्मूर्तयः षण्मतस्थापनम् षण्णामपि 25 निमेषे सति प्रायः घण्टात्रयं भवति। अनन्तरं प्रश्नाः इत्युच्यते। 20 निमेषात् 25 निमेषपर्यन्तकाले मया प्रथमतः वक्तुमिष्यते। நடமாடும் தெய்வம் என்று உலகம் பூரா போற்றக்கூடிய பெரியவர் பெரியவர்னா பெரியவர் செய்தன கரியார் செய்யார் பெரியார்னு தமிழ்ல சொன்னாலும் அவ பண்ணதான அந்த காரியம் 13 வயசுல பட்டத்துக்கு வந்து 100வது வயசு வரைக்கும் இருந்து செஞ்ச காரியங்கள் ஒன்னொன்னும் வசுதா சங்கர பகவத் பாதாள் காலத்தில் 32 வயசுல பண்ணாலும் அந்த வருஷம் வேணா கூட இருக்கலாமே வெளியே. அதற்கப்புறம் கலியுகத்தில் அவ்வளவு காரியங்களை பண்ணி இன்றைய தினம் நம்முடையதான தர்மங்கள் ஓரளவுக்கு இருக்கு. இன்னைக்கு வேதாத்தியனம் பண்ணதான இளைஞர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் கிடைக்கிறார். அந்த வேதாத்தியனம் பண்ணவாழ எல்லாரும் கௌரவிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவுக்கு முக்கியமான காரணம் அவ பண்ண தபஸ், அவ பண்ண அனுகிரகம். ஒவ்வொரு தெய்வத்தின் குரல்லையும் இந்த வேதத்தை பற்றின பெருமையும் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. இந்த கடமையை நிறைவேற்றலைன்னாலும் கடமையை நிறைவேற்றிருக்கிறவாள் நாம் எப்படி கௌரவிக்கணும். இந்த வேத சப்தங்கள்னால அந்த ஒலியினுடைய வைப்ரேஷன்ல தான் லோகக்ஷேமங்கள்லாம் ஏற்படுறது. இதற்காக தான் மடம் இருக்கு, இதுக்காக தான் நான் இருக்கேன். என்னுடைய எல்லா விதமான தபஸ்லையும் ஜபங்கள்லையும் இவ்வாறு நல்ல க்ஷேமம் வரணுமே. ஏன்னா அந்த மீடியமான ஒரு காலம் 50-60 வருஷம் 70 வருஷம் முன்னாடி எல்லாம் அத்தியனமே வேண்டாம், ரொம்ப வைத்தியத்துக்கு கஷ்டப்படுறது அப்படிங்கிறதாக இருந்ததான ஒரு நிலையில அதை மாற்றி அமைக்கணுங்கிறதுக்காக பண்ண தபஸ எல்லாரும் மறக்க முடியாது. விசேஷத்தாக நாங்கள்லாம் மறக்க முடியாது. வேதம், வேதத்துடைய பாஷ்யங்கள், அதில் சொன்ன அனுஷ்டானங்கள் எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஜாதகர்மா சம்ஸ்காரங்கள் தெரிவிக்கிறதுக்கு ஒன்னொன்றுக்கும் தனித்தனியான சபை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வேதரட்சண நிதினு அது பண்ணார். வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை அவருடைய சட்சித்த பூர்த்தி வருஷத்துல 53 வருஷம் ஆயிட்டு. அந்த வேத பாஷையில போட்டுங்க சால்வ அவருடைய 85வது வயசு பெரிய பெரியவாடு 85வது வயசுல 25 வருஷம் பூர்த்தியாச்சு. சில்வர் ஜூபிலி அந்த வேத பாஷை சட்சித்த பூர்த்தி ட்ரஸ்ட் அதுல வேத பாஷ்யங்களை தயார் பண்ணி அப்புறம் வேதாந்த சாஸ்திரத்துக்கு வரவில்லை சாஸ்திரஜானுக்கு பண்ணி அதனால என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லா விஷயத்திலையும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவாள் தான் பெரியவாள்னு சொல்றோம். பெரியவாங்கிற வார்த்தைக்கு சஹஸ்ரநாமம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான், கீதைன்னா பகவத்கீதை தான். பெரியவானா நம்ம பெரியவானா, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பிற்காலத்திலையும்
பெரிய ஞானிகள் எல்லாம் அப்பப்ப ஏற்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம பெரியவா அப்படின்னு கேட்டா மகா ஞானிகளுக்குள்ள அக்ரேசராக இருந்தும் சாதாரண பாமரனானவன் பண்ண வேண்டிய ஒரு தர்மானுஷ்டானத்தையும் பண்ணி காட்டினவன். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அமாசோமவாரம், இது தெரியும் எல்லாருக்கும். திங்கக்கிழமை இன்னைக்கு காலவேளை அமாவாசை இருந்ததுன்னா இன்னைக்கு என்ன பண்ணணும்னு பேர் என்ன கேட்டா அரச மரத்தை பிரதர்ஷனம் பண்ணணும். இது சாமானிய தர்மம். இதெல்லாம் எம்மாதிரி இருக்கிற வாழ்லாம் நாங்கள்லாம் ஒன்றும் பண்றதுல சட்டம் ஏதோ பாட்டியம்மா வயசானவா பண்ண வேண்டிய காரியம் பேசாமல் இருந்துடுறோம். பெரிய விரிவா அந்த சூட்சமான விஷயத்தை நான் ஒரு தடவை மகாகாந்தர் கழிச்சு போயிருந்த போது அமாவாசை அன்னைக்கு அதால சீக்கிரம் நான் போய் சேர்ந்துட்டேன். 6:30 சூரியோதயம் ஆயிடுத்து. சீக்கிரம் 108 தேங்காயை மூட்டை கட்டி நாமெல்லாம் என்ன பண்ணா திராட்சை பழம் ஒன்னொன்னா போட்டுருவோம் பிரதர்ஷனத்துக்கு. பெரியவா பூர்ண பலம். 108 தேங்காய் எடுத்துட்டு ஒருத்தர் போய் இங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு போகணும், சீக்கிரம் போங்கன்னு கிளப்பி விட்டா 2-3 மூட்டையில ஒருத்தன் கட்டு கிளம்புறான். அந்த நதி கரையில ஒரு அரச மரம் இருக்கு, அதுக்கு போறா. சரி பெரியவா ஒருத்தர் நாமும் போலாம் நதியில ஸ்நானம் பண்ணி நானும் அன்னைக்கு பிரதர்ஷனம் பண்ணேன். அதுக்கப்புறம் என் சக்ஷேத்து பூத்தியெல்லாம் நான் பிரதர்ஷனம் பண்ண வச்சுங்களேன். அப்போ இது போனது மட்டும் இல்ல, நாங்க போய் 10 நிமிஷத்துக்குலாம் பெரியவா வந்துட்டாங்க. பெரியவா வந்து நடக்கிறதான்னு பார்த்து தானும் பிரதர்ஷனம் பண்ண. இது மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் என்னென்ன வர்த்தங்கள் அனுஷ்டானங்கள் சொல்றோக்கோ இதை நாம பண்ணி காட்டினா தான் ஜனங்க எத்யத் ஆச்சரித்து சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு பகவான் ஜெகத்குருவா இருக்கிற கிருஷ்ணர் சொன்னார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம். நம்ம பெரியவாள் ரொம்ப பொருத்தம். திரிஷுலோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையே வச்ச கர்மணி. பகவான் ஜெகத்குரு கிருஷ்ணர் சொன்னார், எனக்கு அடைய வேண்டியதோ செய்ய வேண்டியதோ எனக்காக இல்லவே இல்லை. ஆனாலும் நான் ஒன்றும் செய்யாமல் கடமைகளை தவறினால் என்னை ஃபாலோ பண்றவாள்லாம் தவறிடுவா. ஆகினால வர்த்தே ஏவச்ச கர்மணி ஜாத்திய கவச்சன. என்னென்ன கர்மாக்களை எல்லாரும் செய்யணுமோ அதை நான் செஞ்சு காட்டின்னு இருக்கேன்னு சொன்னபடி காட்டினவா பெரியவா. இவா மாதிரி இருக்கிறவா அப்பப்போ 1-2 தான் விரலால் எண்ண முடியும். அப்படிங்கிறத பர்திருஹரிங்கிறவர் சதகத்திரயம் எழுதியிருக்கார். அதுல நீதி சதகத்துல ஒரு லட்சணம் சொல்றார். எப்படி இருப்பா பெரியவாள்லான்னு. மனசி வச்சசிகாயே புண்ணிய பீயூஷ பூர்ணாக திரிபுவனம் உபகார ஸ்ரேணிபி பிரீணயந்த பரகுண பரமாணூன் பர்வதீகிருத்திய நித்தியம் நிஜ ஹிருதி விகசந்தா சந்தி சந்த கியந்த ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹான்னு குருவுடைய லட்சணம்னு நேற்று தயானந்தா ரமணனா சொன்னார். அது எங்கேயா பார்க்கணும்னா இங்க பார்த்தாலே தெரியும். இந்த படத்தை நேற்று ஓபன் பண்ணி வச்சு பேசும்போது ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. அப்போ அவ மனசி வச்சசிக்காயே மனம் வாக்கு உடல் 3 நாளையும் புண்ணியம் என்றதான அமிர்தத்தை ஃபுல்லா நிரப்பி அதை கடாட்ச வழியாக வருஷிச்சுருப்பா. மனசி வச்சசிக்காயே புண்ணிய பீயூஷ பூர்ணாக. பீயூஷம்னா அமிர்தம். அது மட்டும் இல்லை, வெறும் கடாட்சத்தினால பண்ணா மட்டும் போராது. ஒவ்வொரு லோகங்களும் எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா விதமான தர்மானுஷ்டானங்களையும் திரிபுவனம் உபகார ஸ்ரேணிபி. ஒரு உபகாரமா 2 பெரியவா ஏற்பாடு பண்ண சபைகளை கைங்கரிய சபைன்னு ஒன்றும், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கறது, தீபாவளிக்கு ஜெயிலில் போய் பிரசாதங்கள்லாம், சாமானிய தர்மத்தை ஆரம்பிச்சு விசேஷமான ஸ்ரௌதானுஷ்டானம் வரைக்கும் திரிபுவன உபகார ஸ்ரேணிபி பிரீணயந்தா அப்படி பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் யாராவது ஒருத்தரத்துல ஒரு நல்ல குணம் இருக்கு, குடிமேஷன் இருக்கான், சந்தியானந்தம் பண்றான், சின்ன வயசுல பூனல் போட்டான், அத்தியனம் பண்றான், இது மாதிரி ஒரு குணங்கள் ஏதாவது இருக்குல்ல சாஸ்திரியமான குணங்கள். இது இத்தினூண்டு அயோட்டா சின்னதாக இருக்கும், கடுகு மாதிரி. அத மலையா சொல்வார். அவ மடத்துக்கு என்ன பண்றா தெரியுமோ இல்லையோ, பூரா காப்பாத்துறா. ஒண்ணும் இருக்கா, வெறும் 5 ரூபா கொடுத்துருப்பாரு ஒரு வருஷம் முன்னாடி சங்கர ஜெயந்தியில். பரகுண பரமானு நாமும் பண்றோம். பிரத்யாட்ட இருக்க சின்ன தோஷத்தை மலையாக்கிடுவோம். ஆனா அவர் குணத்தை மலையாக்கினவர். பரகுண பரமானூன் பர்வதீகிருத்திய நித்தியம். அப்புறம் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து வெளியிலேன்னு சந்தோஷம். இது தயானந்தா சொன்னார் பார்த்தால, சந்தோஷத்தையும் சுகத்தையும் வெளியில தேடுறவங்க வந்து கிடைக்கவே கிடைக்காது, இங்கதான் இருக்கு. அதனால நிஜ ஹிருதி விகசந்த சந்தி சந்த கியந்த. அந்த சத்துக்கள் எவ்வளவு பேர் இருக்கான்னா, பேர்பட்ட அவளுடைய காலத்துல இருந்தோம், அவளை பத்தி ஸ்மரிக்கணும். இந்த மாதிரி ஒரு அவளுடையதான ஜென்ம தினத்திலையும் அவளுடைய பீட்டாரோகணாதிகள்லையும் தினமே எப்பொழுதும் குருஸ்மரணம் இருக்கணும்னாலும் விசேஷமா கொண்டாடணுங்கிறத முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கார். அவளுடைய லட்சணத்தையும் சொல்லிருக்கார். எம் எம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வ காமயத்தே யாம்ச்ச காமான் தம் தம் லோகம் ஜெயத்தே தாம்ச்ச காமான் தஸ்மாத் ஆத்மஜ்யம் ஹி அர்ச்சையே பூதி காமஹா. ஆத்மஜானிகளா இருக்கிறவாள
பூதிகாமகா நாம க்ஷேமமாக இந்தூர்லையும் வாழ்ந்து மறுமையிலையும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவா எப்பொழுதும் கொண்டாட வேண்டும். அர்ச்சையே பூதிகாமகான்னு விதிலிங் பிரயோகம். அப்ப லட்சணம் என்னன்னார், எம் லோகம் மனசா சம்விபாதி. அவ மனசனால என்ன இருக்கின்றது ஏற்படணும் லோகத்துக்கு நினைச்சாள்னா உடனே நடக்கும் சத்திய சங்கல்பம். இதுக்கு 1000 உதாரணங்கள் நம்ம கணேசன் சப்தாகத்தில் ஒரு டாஃபே கணேசன் சொல்லாத சமாச்சாரங்களை கேட்டிருக்கேன் நீங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லலாம். எம் லோகம், லோகம்னா லோக்கியதேதி லோகா போகா, நினைச்சாருன்னா அப்படியே நடக்கும். பொட்டல்ல போய் உட்காந்து 10,000 பேர் சாப்பாடுன்னா உடனே நடக்கும். இப்ப நாம் இந்த ஊர்ல பண்றது பெரிய விஷயம் இல்லை. விசுத்த சத்வஹா காமயத்தே யாம்ஷ காமான், என்னென்ன வேணும்னு நினைச்சாலும் அத்தனை நடக்கும். ஆனா தன்னால் நடக்கல, காமாட்சியை நடத்துக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பார் எல்லாத்தையும். இதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்ல. ஒரு தூரம் வரதராஜர் கோவிலில் நகை கெட்டு போயிடுத்து. அதே சமயத்தில் காமாட்சி கோவிலுக்கு மேலே தங்கம் இது போடணும்னு புதுப்பிரிவா நினைச்சிருக்கா. இது ரெண்டுக்குமா சேர்ந்து பெரியவாள்கிட்ட வந்து ஒருத்தர் எனக்கு அங்கே கெட்டு போயிடுத்து, அதுக்காக வழி பண்ணுங்கிறா. வரதராஜ கோவிலேருந்து பட்டாச்சாரலாம் இவா வந்து தங்கம் வேணுங்கிறா. பெரியவா என்ன சொன்னா, எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லி என்கிட்ட நயா பைசா கிடையாது, நான் என்ன பண்ணுவேன், அதனால என்ன பண்றதுன்னு கேட்டுவிட்டு ஆச்சரியமா சொன்னார். அந்த திருடின் போனவன் வந்து தாயாருக்கு வந்து சின்னதா பதக்கம் மாதிரி ஒன்றும் திருமங்கல சைஸ்ல அந்த உள்ள வச்சிருப்பேளே, அதையும் எடுத்துன்னு போட்டானோ அது மட்டும் பாக்கி இருக்கோன்னு கேட்டா. இல்லை அதை விட்டு போட்டானோ, ரொம்ப நல்லவன் நினைக்கிறேன் திருமங்கலத்தை திருடலாமோ. ரெண்டாவது அந்த அந்த திருடன் வந்து அத்வைத ஞானம் உள்ளவன் நினைக்கிறேன். இது வேற நடுப்புற ஒரு விஷயம் என்னன்னா, எந்த நகையா இருந்தாலும் பரவாயில்ல, தங்கம்ங்கிற அத்வைதம் இருக்கான். நாம இருந்தா ஒரு செயின் வாங்குறதுக்கு எல்லா கடையிலையும் போய் 4 நாளைக்கு ரிசர்ச் பண்ணி கடைசியில் இவருக்கு பிடிச்ச செயின் இல்லைன்னு வந்துருவோம். அதனால நமக்கு பேதம் இருக்கு, அவனுக்கு அபேதம், அத்வைத ஞானி. அதனால நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் இல்லை. அது உடனே அவர் வர காமாட்சி கோவில் மேலே கோபுரம் வேணும்னு இதான் சொல்லிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், நானும் வரணும் உட்காந்துருக்கேன் ஒரு மூலையில், என்கிட்ட என்ன இருக்கு முடிஞ்ச சொல்லியா 2 நிமிஷம் கழிச்சு பிரசாதம் வாங்கிட்டு பிறப்புறேன்னு ஆரம்பிச்சா. வரதராஜர் கோவில் பெரியவா அங்கே இருந்த பல பேர் இருந்தா, ஒரு 20-30 பேர் இருக்கும் பொம்நாட்டு ஸ்திரீகள்லாம். சுவாமிக்கு அலங்காரம் பண்ணா தான் நமக்கு அலங்காரம், மூஞ்சியில் அலங்காரம் பண்ணா தான் கண்ணாடிக்குள்ள தெரியும். வரதராஜர் உலகத்துக்கெல்லாம் பிம்பம், நாமெல்லாம் பிரதிபிம்பம். அதனால அந்த நகை போயிட்டு தான், அதுக்காக நாம ஏதாவது அவாவால் முடிஞ்சது நகையை கொடுத்தெல்லாம் தேவையில்லை அப்படின்னார். உடனே அவாவா செயினை கட்டி போட்டான், மோதிரத்தை கட்டி போட்டான். 27 பவுன் வந்துடுத்து உடனே. எம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வ காமயத்தே யாம்ஷ காமான். இது போல 1000 நிகழ்ச்சிகள். அப்பேற்பட்டவாளுடைய வேதம்ங்கிறதனுடைய ஒரு இதுல வேத ஸ்வரூபமாகவும் பரமேஸ்வர ஸ்வரூபமாகவும் இருந்து காட்டினவா. வேதத்துல வேத பாஷ்யங்கள்லாம் வச்சாருன்னா 4 வேத பாஷ்யத்துலையும் என்னென்ன இருக்கோ எல்லா பாளுக்கு தானா படிக்காமலே வந்த விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உற்சாகம் பண்ணுது. ஸ்ரீருத்ரத்தை பத்தி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால ஒரு மந்திரம் சொன்னா 2 உதாரணம் சொல்லி நான் கரெக்டா 25 நிமிஷம் நிறுத்திவிடுறேன். யாத்தே ருத்ர சிவாதனுங்கிற மந்திரம் திராபே அந்த சஸ்பதியில் அனுவாக்கத்தில் இருக்கு. ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் நான் விளக்கமா சொல்ல, அன்றைய தினம் ரங்கநாத சாஸ்திரியை கூப்பிட்டு நீங்க இந்த சம்ஸ்கிருத நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்றார். குப்புசாமியை நடத்துறத அவர் முடியாம வந்து உட்காண்டார். என்னால ஒன்றும் முடியல, ஒன்றும் முடியலங்கிறது அவரை சொல்லணும்னா என்ன சர்த்தான்னு அப்படி சொல்லுவாள் ஒருத்தர். அவர் உடம்பெல்லாம் ஷிவரிங்கா இருக்கு. அப்புறம் அவரை சௌந்தர்யலஹரி முதல் ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாம் பக்கத்துல அந்த மேடையில் சிவசக்தி ஆயுக்தோ எதி பவரி சக்த தைவெள்ளிக்கிழமை நினைச்சு கொண்டோமா இதை சொல்ல சொன்னார். இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சார். அவர் எழுந்து ஆத்துக்கு போய் சொல்லி உடம்பு முடியல, அவர் போட்டுன்னு சொல்லிட்டு வியாக்கியானம் தெரியுமோ உனக்கு இந்த ஸ்லோகத்துக்குன்னார். பெரியவா சொல்லுங்கன்னு. இது ஸ்தோத்திரம் இல்லையோ, சும்மாவே சொல்றப்போ ஸ்தோத்திரம்னாலே இருக்கிறது கொஞ்சம் இல்லாதது நிறைய. அப்படி சொல்றதுதான் ஸ்தோத்திரமோ, சௌந்தர்யலஹரி ஸ்தோத்திரமோ. அதனால அம்பாளுக்கு போய் அம்பாள் இல்லைன்னா பரமேஸ்வரனால இருக்க முடியாது அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்தோத்திரமோ. வாய்மூண்டு வந்துட்டேன், பெரிய சமாச்சாரம் ஏதோ வரப்போறதுன்னு. இது ஸ்தோத்திரம் இல்லை, ஸ்மிருதின்னு வச்சுக்கணும். ஸ்மிருதிக்கெல்லாம் ஸ்ருதி பிரமாணம் இருந்தால் அது வேலிட்னு அர்த்தம். ஆகினால இதுல என்ன சொல்றாரோ இது ஸ்ரீருத்தத்தை சொல்றதுக்கு பாஷ்யத்தில் உனக்கு ஞாபகம் இருக்கும்னா நான் எனக்கு தெரியல, பெரியவா தான் சொல்லணும்னு. யாத்தே ருத்ர சிவா தனு இந்த மந்திரத்தை சொன்னார். இதுக்கு பாஷ்யத்தை ஒரு அர்த்தம் பண்றார். பரமேஸ்வரா இடது பக்கம் வலது பக்கம், ஒன்று சாந்தமான தனு அம்பாள், ஒன்று கோரமான தனு. இந்த வலது பக்கத்துக்கு சக்தியை பூரா கொடுக்கறது இடது பக்கம். நீ இந்த மருந்தாகிறதான சாந்தமான மங்களமான மூர்த்தி இருக்கிறதுனால நீ உயிரோட இருக்க அப்படின்னு அர்த்தம் சொல்றா பெரியவா. தயா நோ மிருட ஜீவசே, ஹே மிருடா தயா துவம் ஜீவசே. ஆத்மநேபதம் பரஸ்மைபதமா இருக்கணும். ஜீவசி
அந்த சக்தியினால் தான் நீ வாழுற. அது எப்பேற்பட்ட சக்தி? சிவா ருத்ரஸ்ய பேஷஜி. இது மங்களகரமான மூர்த்தி, பரமேஸ்வரனுக்கே மருந்தாது. அந்த மருந்துங்கிறது தான் விஷத்தை சாப்பிட்ட போதோ இந்த மருந்து தான் காப்பாத்திட்டு. சிவா விஸ்வாஹ பேஷஜி தயானு. ஆனா பாஷ்யக்காரன் என்ன அர்த்தம் பண்ணிருக்கான்னு என்கிட்ட கேட்டா, பெரியவா சொன்ன ரொம்ப நல்லா இருக்க. பாஷ்யத்துல ஹே மிருடா தயா, அந்த சக்தியினால, சக்திங்கிறது சக்தி உடையவனுக்கு உட்பட்டது, அந்த சக்தியின் மூலமாக நகா அஸ்மானு மிருடன மிருடயா சுகப்படுத்துன்னு இருக்கு. ஜீவசே ஜீவனாய, அந்த சக்தியினால எங்களை வாழவேன்னு சொல்லிருக்கு. அந்த சக்தியினால் நீ வாழ்கிறாய் தானே நேரம் இருக்குன்னு பெரியவா சொல்றா. இந்த அர்த்தம் எவ்வளவு வசத்தியான அர்த்தம். இதை வச்சுதான் பகவத் பாதாள் நேர சிவசக்தி ஆயுக்தா சொன்னாலாம். இன்னைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு பத்தில தேவெள்ளிக்கிழமையில இப்படி ஒரு அபூர்வமான அர்த்தம். அப்புறம் ருத்ர ஜபங்கள்லாம் பண்றோம் நிறைய இந்த இடத்துல. அதுவும் லௌகிகாலாம் சேர்ந்து நடத்துறதுக்கு ஒரு உதாரணம் இந்த பெசன்னுங்கிறது தான் நான் சொல்லுவேன். 120 பேர் தயாரா வச்சிருக்கா. ஏன்னா வைதிகாலாம் எல்லாரையும் சேர்த்து கொண்டு பண்ணணும்னாக்க சிரமமா இருக்குங்கிறதுக்காக நல்லா தயாராகி ஒரு கணத்தை மட்டும் வைக்கிறதுன்னு. அந்த ருத்ரத்துல இன்னொரு விஷயம் சொன்னா, ருத்ரம் பூரா என்ன சொல்றதுன்னு கேட்டாக்க, விஸ்வரூபாத்தியாயத்துல கிருஷ்ணன் விஸ்வரூபமா இருக்காருன்னு சொன்னதையும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் என்ன சொல்லியிருக்கோ எல்லாமா பரமாத்மா இருக்காருங்கிறதையும் சொல்லக்கூடியதுதான் ருத்ரம். நமோ நமோ ஹிரண்யபாகவேன்னு திராபேந்திர சஸ்பதி வரைக்கும் பரமேஸ்வரஸ்ய வைஸ்வரூபிய பிரதிபாதக மந்திரான்னு சங்கல்பத்தை சொல்றோம். எல்லாமே இருக்கார். யோ ருத்ரோ அக்னௌ யோ அப்சு யோ ஓஷதீஷு யோ அதா. அதை அனுபவிச்சா பெரியவா. அதுவும் பெரியவாளுடைய கடைசியில காலங்கள்லாம் யார் போனாலும் இப்போ விளையும்பார். எல்லாருக்குள்ளேயும் பரமாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்சது. அக்னோ அப்சு ஓஷதீஷு வனஸ்பதிஷு சர்வத்திர பரமாத்மா இருக்கார். அவர் இல்லாத இடம் இது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிரூபணம் விஸ்வரூபம்னு பேர். இதுக்கு நிரூபணமாக அங்க நிறைய சொல்லிட்டே வரைச்சே, நீதான் திருடன், திருடனுக்கெல்லாம் தலைவன் நீதான், நீதான் எல்லாம் இன்னும் இருக்கு. அதுல நம்ம அஸ்வேபியோ அஸ்வபதிபியோ ஓ நமஹான்னு ஒண்ணு முடிகிறது. அதுக்கப்புறம் தான் இது 8ஆம் பஞ்சாதியில நமோ அஸ்வேபியோ அஸ்வபதிபியோ ஓ நமஹான்னா குதிரையாகவும் இருக்கே, குதிரை ஓட்டுறவனாகவும் இருக்கேன்னு அர்த்தம். கிருஷ்ணர் குதிரையை ஓட்டுறவராக இருந்தார். குதிரை வேற 4 குதிரை, அதுக்கு பேரெல்லாம் இருக்கு. ஆனா குதிரையாகவும் இருக்கே, குதிரையை ஓட்டுறவராகவும் இருக்கேன்னா இது ஒரு உதாரணமா காட்டினா எல்லாமா இருக்கேன்னு முடிஞ்சுபடும் இல்லையா? பெரியவா கேட்கிறா, இது எப்படி ஒத்துக்க முடியும்? குதிரையா இருந்தா குதிரையை ஓட்டுறவனா இருக்க முடியாது, குதிரை ஓட்டுறவன் குதிரையா இருக்க முடியாது. இதுக்காகத்தான் பழைய காலத்தை நம்ம இந்த வேத சாஸ்திர ஆகம சில்ப கலா சதஸ்ன்னு சொல்றாளோ இல்லையா, இந்த பல சில்பங்கள் பழைய கிராமிய கலைகள்ல பொய்க்கால் குதிரை ஆட்டம் இருக்கோ இல்லையோ, அது இந்த அஸ்வேபியோ அஸ்வபதிபியோ நமஹாவுக்கு நிரூபணமா வந்திருக்குங்கிறா. குதிரை ஓட்டுறவனா வந்தான், குதிரையா வந்தான். பொய்க்கால் குதிரை ஆட்டம்னு பார்த்திருக்கல, இப்ப அது காணவே இல்லை. மாரியம்மன் கோயில் உற்சவத்தெல்லாம் வரும். அதனால இந்த கலைகள்ல இருந்து இதை நிரூபணம் ஆறுது. அதனால எல்லாம் பரமாத்மா. இதை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேதாந்திக் ஐடியாவை பெரியவா சுவானுபவத்தில் வச்சிருந்ததுனால, ஒரு தூரம் அந்த ஓரிக்கைக்கு இன்னண்ட ஏதோ ஒரு கிராமத்தில் வியாச பூஜை அன்னைக்கு சாயந்தரம் மணி 4-4:30 மணி ஆகும். எப்படியும் பூர்த்தி ஆச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் வாக்கியார்த்தம் நடக்கணும். வாக்கியார்த்தத்துக்கு நான் எங்கள் வாத்தியாரெல்லாம் உட்காந்துருக்கோம். பெரியவா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நாய் ஆகுங்கிறதுக்காக காலை வெள்ளை என்ன பண்ண, என்ன கருணைங்கிறதையும் நடுப்புற சொல்லணும். எல்லாரும் கூடியிருக்கா. அவள்லாம் சாயந்தரம் அக்ஷதை வாங்கிட்டு அப்புறம் சாப்பிடணும்னு நினைப்பா. பசி தாங்குமோ தாங்காதோ, அதனால அவள்லாம் சாப்பிடுனா சாப்பிட மாட்டா. உப்பு இல்லாமல் தயிரை போட்டு கலந்து பேசாம கையில கொண்டு கொடுத்துட சொல்லுங்க. அது என்ன பரவாயில்ல, உப்பு இல்லாட்டா பரவாயில்ல, இவ்வளவு பேருக்கும் பசிக்கப்படாதான். என்ன ஒரு கருணை பாருங்க. சரின்னு 4 அண்டா தயிர் சாதம் உப்பு இல்லாம அது சாப்பிட்டு வாய்க்கால் ஓடுற கை மட்டும் இது சமாச்சாரம் நடுப்புற ஆரம்பிக்கணுமோ இல்லையோ. இவ்வளவு நேரம் எல்லாரும் என்னப்பா தேடினார். எலுமிச்சம்பழங்கள்லாம் வச்சு அந்த பூஜையெல்லாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு இன்ன பஞ்சகத்தில் ஆவாகனம்லாம் பண்ணோம். வேதாந்த ரீதியா இந்த எலுமிச்சம்பழம் அக்ஷதை பூஜை பண்றோம். எல்லாம் பரமாத்ம ஸ்வரூபம். அதை தவிர வேற ஒன்றும் நிஜமா கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நாம இவ்வளவும் பண்றோம். இதை பத்தி அனோரணியான் மகதோமிகியான்ங்கிற மந்திரம் சொல்றது எப்படி ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றதான். அனோரணியான் மகதோமிகான் படாத பாடு படுறது. இப்போ அங்கங்க ரேடியோவில் இதுல பல விதமான ஸ்வரத்துல நினைச்சது ஸ்வரம். இவன் நினைச்சபடி வேத ஸ்வரம், அப்படி வேத ரட்சணம் இப்ப நடக்கிறது. எல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம். அதனால இன்னாருதான் இல்லை, அவன் இஷ்டத்துக்கு பாடலாங்கிறான். அது என்ன வேணா, இதாவது சில சாகித்யத்துக்கே இந்த ராகத்தெல்லாம் பாடணுங்கிறான். நேத்திக்கு வந்த சாகித்யத்துக்கு இதுக்கு இன்ன மாதிரி தான் லட்சணங்கள்னு சொன்னா அவன் இஷ்டத்துக்கு வனோரணியான் மகதோமியான். இது பெரிய ஆட்டங்கள்லாம் ஆட்டம் ஜாஸ்தி. பிரிவா சொல்றா, சின்னதுக்கெல்லாம் சின்னவன், பெருசுக்கெல்லாம் பெரியவன் பரமாத்மான்னா
இதை சயின்டிபிக்கா மேத்தமேட்டிக்கலா நிரூபணம் பண்ணணும்னா ஒரு பாட்டி சொல்றா, அவருக்கு ஒரு பையன் இருந்தான், இவன் யாருன்னார், இவன் தான் எனக்கு மூத்த பேரன், இவன் தான் மூத்த பேரனுக்கு மூத்தவன், கடைசி பேரனுக்கு கடைசி பேரன் சொன்னா ஒரே பேரன் தான் அர்த்தம். இல்லாத வரைக்கும் சின்னவனாகவும் த சேம் டைம் பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவனாகவும் ஒன்று இருக்குன்னு சின்னது பெருசுங்கிற வித்தியாசமே இல்லாம இருக்கிறது ஒன்றும் பூர்ண வஸ்து அப்படின்னு இருக்கு. அதை சொல்றதுக்கு தான் சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் பூரா. அதுல பண்டிதாள்லாம் வந்திருக்கா. இப்ப வாக்கியார்த்தம் சொல்ல போற அத்தியாச பாஷ்யம் இப்படி இருக்கு. இதுக்கு மேல என்ன வாக்கியார்த்தம் சொல்றது? இவ்வளவு நாங்க தைரியமா அரமணி வாக்கியார்த்தம் சொன்னோம் வச்சுங்க, அதாங்க விஷயம். இது மாதிரி அனோரணியான் எந்த அர்த்தத்தை கேளுங்க, என்ன சமாச்சாரத்தை சொல்லுங்க, வேதத்துல அபூர்வமான விஷயங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு சொல்லுவோம், பிரம்மவிதா ஆப்னோதி பரம், இதான் வேதாந்த சாரம். முத்தம் முடிஞ்சு போச்சு. பிரம்மவித்தா இருக்கிறவன் பிரம்மஸ்வரூபத்தை அடையறான். நேற்றுக்கு சொன்னதுதான் பூர்ணமாக ஆறுதுங்கிறதாக, பூர்ணமா ஆனவர் சொல்லணும். அதை இது பெரிய சதஸ்ல 3 மணி நேரம் அத்திய சபையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய ஆரம்பிச்சா, இவ்வளவும் சேர்த்து பிரம்மவிதாப்னோதி பரத்துக்குள்ள இருக்கோ. பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாபியுக்தா. அதை பத்தி என்ன சொல்றது இருக்கு, என்ன சொல்றதுன்னா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதேதி. இந்த இடத்துல பெரியவா சொன்ன சுவாரஸ்யங்களை மட்டும் சொல்றேன். இதுதான் பெரிய விஷயம். பிரம்மங்கிறது சச்சிதானந்தம், அனந்தம்ங்கிறது இருக்கே ஆனந்தம்ங்கிற அர்த்தத்துல வந்திருக்கீங்க. அனந்தம்னா தேர் இஸ் நோ லிமிட், ஸ்பேஸ் லிமிட், டைம் லிமிட், அந்த திங்ஸ் லிமிட், 3 பரிச்சேதமும் இல்லாது. இந்த 3 பரிச்சேதமும் இல்லாத இன்ஃபினிட்டுக்கு தான் சுகம்னு பேரு, ஆனந்தம்னு பேரு. பூமாவி சுகம் நால்பே சுகம் அஸ்தி. அப்புறம் ஆனந்தோ பிரம்மே திவ்யானாத் பின்னாடி வரல. சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது அனந்த பதத்துக்கு ஆனந்தாங்கிற வரைக்கும் அர்த்தம். எங்க 2ன்னு தெரியலையோ அங்கதான் ஆனந்தம். தூங்கும் போது 2 தெரியல, ஆனா ஆனந்தம் எல்லாருக்கும். எருமையிலேருந்து ஆரம்பிச்சு மகாராஜா வரைக்கும் பிரம்மா வரைக்கும் தூக்கம் உண்டு, யானைக்கும் தூக்கம் உண்டு. அந்த ஆனந்தம் 2 தெரியலன்னா பெரிய ஆனந்தம். 2ஆ பார்த்துட்டே 2 தெரியாம இருந்தா ஞானி. தூங்காமல் தூங்கும் நிலை வேண்டும். அவ்வளவு சித்திரங்கள்லாம் பார்த்துட்டு அப்போ அப்பேற்பட்டதான் ஒரு ஆனந்தம் சச்சிதா சத்தியம் ஞானம் அனந்தம். இதுல வேடிக்கை பிரம்ம வித்து ஆப்னோதி பரம்னு 4 பதம் இருக்கான். இது பிராமணம். சாதாரணமா மந்திரம் பிராமணம்னு 2 போர்ஷன். மந்திரத்துல சொன்னதுக்கெல்லாம் வியாக்கியானம் பிராமணத்துல இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தியோலியோன்னு என்னதான் சொல்றார். என்ன இங்க பிராமணத்துல சொன்னதை மந்திரம் வியாக்கியானம் பண்றது. பிரம்மவிதாப்னோதி பரம்ங்கிறது பிராமணம். இதுக்கு வியாக்கியானம் ததேஷாபியுக்தா மந்திரம் சொல்றதான். இது ஒரு அபூர்வமான விஷயம். இதெல்லாம் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? இது மாதிரி கோடி விஷயம் எனக்கு அனுகூலம் பண்றதுக்கான நான் தான் பெரிய பாக்கியசாலி. வேற ஒரு சமாச்சாரம் கிடையாது. 1 2 இல்ல, ஒவ்வொருத்தனும் ஒரு அனுபவம். வேதத்திலேருந்து சாஸ்திரங்கள்ல இருந்தோம். இதெல்லாம் பெரியவாள் நினைவுங்க புஸ்தகங்கள் நான் எல்லாமே எழுதியிருக்கேன். 25-30 பாயிண்ட் எழுதியிருக்கேன். சிலதான் இங்க சொல்றேன். அப்போ சொல்றாரு அவர், மந்திரத்துக்கு வியாக்கியானம் பிராமணம் மாறி போச்சுங்க பத்தியா இல்லையா? பிராமணத்துக்கு வியாக்கியானம் மந்திரம். அது மட்டும் இல்ல, பிரம்மன்னு ஒரு பதம், வித்துன்னு ஒரு பதம், சமஸ்த பதம் இல்ல வெஸ்த பதம், ஆப்னோத்தின்னு ஒரு பதம், பரம்னு ஒரு பதம். 4 பதத்துக்கு 4 பாதத்துல வியாக்கியானம். பிரம்மங்கிறதுக்கு வியாக்கியானம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இதெல்லாம் அனுபவத்திலேருந்து பேசக்கூடிய விஷயம். இதுக்கு 40 பக்கம் பாஷ்யம் இருக்கு, அது வேற விஷயம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. வித்துங்கிறதுக்கு என்ன? வித்துன்னு எப்படியே அவர் அங்க இருக்கார், நான் இங்க இருக்கார், நான் அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. செடி மாதிரியா என்ன பிரம்மம்? யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். வித்துக்கு அர்த்தம் வேத. இந்த ஹிருதயத்துக்குள்ள பூர்ணமாக பிரகாசிக்கிறாரே ஹிருதய குஹேல, அப்பேற்பட்டவர்னு வித்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இதை தெரிஞ்சுட்டான். என்ன வருதுன்னு சோ அஷ்ணுதே சர்வான் காமான் சஹ ஆப்னோதி. அஷ்ணுதேன்னா ஆப்னோத்தின்னு அர்த்தம். ஆப்னோதி என்ன? ஆப்னோதி எதை அடைந்தால் வேறொன்றும் அடையணுங்கிற எண்ணம் இல்லாமல் ஆயிடுமோ, எல்லாமே ஆயிடுறார். பிரம்மவேத பிரம்மைவ பவதி சர்வாத்மபாவம். அது நாழியாகுமோ சக. லைட்டு போட்டா இருட்டு போறதுக்கு ராமநாம ஜபம் பண்ணுமா, சிவநாம ஜபம் பண்ணுமா? ஏற்றி சொன்னார் இல்லையா தயானந்தா. லைட்டுங்கிறது பிரகாசம், பிரகாசங்கிறது இருக்கிறத மறைக்கிறதான அறியாமையை போக்குறது ஜெகத்குருன்னார். அப்போ உடனே சமகாலத்துல அப்புறம் பரம்னு போட்டிருக்கேன்னார். பிரம்மணா விபஷ்சிதா ஐக்கிய திருத்தீயா, அதாவது அபேதே திருத்தீயான்னு ஒன்று இருக்கு. சாஸ்திர ரீதியாக தானியேன தனவான்னு ஒரு பிரயோகம். தானியமே அவருக்கு தனம். பழைய காலத்தில் நெல் இதெல்லாம் வரும்.
தானியேன தனவான்னா தானிய கரணக தன சாத்தியகன்னு அர்த்தம் இல்ல, தானியாபின்ன தனவான்னு அர்த்தம். பெரியவா சொல்றா பிரம்மணா ஏகீபூதா விபஷ்சித். இதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேருந்து உதாரணம் பெரியவா சொல்றா. தத்துவம் தத்துவவித் ஏகாத்மா, 3 நாம அது. தத்துவம்னா பிரம்மம், தத்துவவித்னா பிரம்மத்தை தெரிஞ்சின்றவர், ஏகாத்மா எல்லாம் ஒன்னாயிடுதான். இதான் இங்க பிரம்மணா விபஷ்சிதா அப்படிங்கிற சுவானுபவத்தில் இருந்து இதுபோல கர்மகாண்டமா இருக்கட்டும் ஞானகாண்டமா இருக்கட்டும் அங்கங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வேதாத்தியனம் நன்னா வரணும். அதுல கனபாராயணம் ஜடாபாராயணம் பெரியவா ஒருத்தர் தான் ஆரம்பிச்சா. இப்ப சக்கபோடு போடுறது அவளுக்கு டைட்டா பிஸி, மாசம் எத்தனையோ இடங்கள்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அதனால சகல லோகக்ஷேமத்துக்கும் பர்மனண்டா என்ன உண்டோ அதை நடத்தி காட்டின பெரியவா, நடந்து காட்டின பெரியவா. அவளை பத்தி நினைச்சுட்டே இருந்தாலே சகல புண்ணியங்களும் பண்ணதான ஒரு பலன் உண்டோ. அப்பேற்பட்டதான் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு 25, 26வது நிமிஷம் வரப்போறது. இது போல இன்னும் வேதங்கள்ல அவ பெரியவா சொன்ன விஷயங்கள்லாம் பல மகான்கள்லாம் வந்து பேசப்போறா. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் குறைச்சல் நினைக்கப்படாது. இதுக்கு ஒரு பெரியவா ஒரு கதை சொன்னா, தர்மசாஸ்திரம் ஆரம்பிச்சு மண்டகுளத்தூர் ராமநாத சாஸ்திரி சொன்னார். 1963 சொல்றேன் நான். அப்போ தர்மசாஸ்திர கிளாஸுக்கு எப்பவுமே தர்மசாஸ்திர கிளாஸ்னா ரொம்ப குறையும் வேதாந்தத்தை விட. இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படியே நிற்கிறது. தர்மசாஸ்திர கிளாஸ் பெரிய சமாச்சாரம் நடத்திட்டு இருக்கார் நன்னியலம் கனபாள். இப்போ அதுல முதல்ல 5-6 பேர் வந்தாலாம். 10 நாள் கழிச்சு 4, 3 இப்படி வந்துட்டே இருந்து 2 மாசம் கழிச்சு 2 பேரோ 3 பேரோ இருக்கா, 6-7 பேர்ல ஆரம்பிச்சு பெரியவாழ்கிட்ட போச்சு. கமிட்டிக்காரெல்லாம் மண்டகுளத்தூர் ராமநாத சாஸ்திரின்னு பெரியவர் இருந்தார். என்ன தர்மசாஸ்திர கிளாஸ் நடக்கிறது இது 10லேருந்து இப்போ 3க்கு வந்துடுத்துன்னார். அதனால நீங்கள்லாம் கமிட்டியில் அனாவசிய செலவு இருக்கு, வாத்தியார் சம்பளம் கொடுக்கறதுங்கிறத நிறுத்திப்படலான்னு நினைக்கிறீங்களோ? பெரியவா கேட்ட கேள்வி. ஆமான்னு சொல்ல முடியுமா பெரியவாழ்கிட்ட போய்? அதான் மனசுக்குள்ள வபையை பிடிங்க எடுத்து விடுவா. அவ்வளோ உடனே பேசாமல் இருந்தா. இல்லை 10 பேர் வந்தானே நீங்கள் தர்மசாஸ்திர கிளாஸ் சொன்னதுக்காக யாராவது சொன்னதை கேட்டு ஏதாவது திருத்தம் தெரிஞ்சுதோன்னார். குடிமை வச்சுக்காகவோ ஒருத்தர் குடிமை வச்சுருந்தானா பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். குடிமை வச்சுக்காகவோ குடிமை வச்சுருந்தானே என்ன சார் இருந்த அப்படியா? இது இன்னும் சூரியச்சந்திரால் வரைக்கும் நடத்தலாம். ஒருத்தன் குடிமை வச்சுட்டான் இல்லையா தர்மசாஸ்திர கிளாஸ், அது போறோம். இதுக்கு ஆசாமிகள் இவ்வளவுன்னு கணக்கு பண்ணக்கூடாது. வரவாழ்கிட்ட ஒத்தரா இருந்தாலும் போறோம். ஜெகத்குருவா இருந்ததான கிருஷ்ணருக்கு பகவத்கீதை இன்னைக்கு சொல்லி 10,000, 20,000, லட்சம் பேர் வரா இன்னைக்கு பண்ற உபன்யாசக்காரர்களுக்கெல்லாம். முதல்ல கீதையை கொடுத்த பகவானுக்கு ஒரே ஒரு ஆடியன்ஸ் கூட இல்லையா, கிருஷ்ணனுக்காக சொன்னாராம், அர்ஜுனனுக்காக. ஒத்தனை வச்சாலும் தர்மசாஸ்திரம் வேதாந்தங்களா சொல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பூர்த்தி பண்ணது போல இந்த கூட்டம் குறைச்சல்ங்கிறத வருத்தப்பட வேண்டாங்கிறதையும் பெரியவா சொல்லிருக்காங்கிறத சொல்லி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதே.